Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான கால வேளைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, இன்னும் கொஞ்சம் நாட்களில் நம்ம புதிய ஆண்டுக்குள்ள கால் வைக்க போகிறோம். இந்த 11 மாதங்கள் ஆண்டவர் நம்மை நடத்தின விதம் அற்புதமாக அதிசயமாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் அதை தியானிக்க ஆரம்பிச்சோம்னா, யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, சகலமும் ஆண்டவர் நேர்த்தியா நம்மளை நடத்தி இருக்கிறார். நம்ம திட்டம் நிறைவேறுதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஆனால் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறி இருக்கு. எந்த இடத்துல நம்ம உடைக்கப்படணும், எந்த இடத்துல நம்ம நிற்கப்படணும், எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கீழே இறங்கணும், எந்த இடத்துல நம்ம ஆண்டவர் உயர்த்தணும், இது எல்லாவற்றையும் நேர்த்தி ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். இதன் மூலியமாய் அநேக ஆசீர்வாதமான காரியங்களை, அநேக லெசனை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கற்றுக்கொண்டு இருக்கிறோம். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நான் ஏழை, நான் சொன்ன யாரு என்ன கேட்பா, எதுவுமே இல்லையே அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்குல்ல. தள்ளப்பட்டவர் போல, ஒதுக்கப்பட்டது போல நம்ம இருக்கிறோம். ஆனா சங்கீதம் 34:6 வாசிங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஏழை கூப்பிட்டானா, புரியுதுங்களா? என்னதுங்க? ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு எல்லா இடுக்கண்களையும் ஆண்டவர் என்ன பண்ணாரா, அவனை விடுவித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்கள், விசேஷமா நம்ம ஒதுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நான் யாருமே இல்லை, நான் ஏழை, நான் அனாதன்னு சொல்றேன். நான் அந்த மாதிரியுடைய ஆட்களுடைய சத்தத்தை ஆண்டவர் ரொம்ப தீவிரமா கேட்கிறார். இன்னும் பாவிகளுடைய ஜெபங்களை ஆண்டவர் என்ன பண்ணார், இன்னும் தீவிரமா கேட்கிறாரு. என்ன ஜெபிக்க வரான், அவன் என்ன சொல்ல வரான், அவனுடைய காரியம் என்ன என்பது ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறாராம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கூர்ந்து கவனித்து நன்மையானதை செய்ய ஆண்டவர் என்ன பண்றாரு, காத்து கொண்டு இருக்கிறாராம். அதனால தயவு செய்து நான் ஏழை, ஆண்டவர் என்னை ஒதுக்குறாரு, இதனாலதான் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏழை கூப்பிட்டான், வாசிங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அவனுடைய இடுக்கண்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ண, நீங்களாக்கி ரட்சித்தார். அப்ப அவர் கேட்டு ஆக்ஷன் ஆட் பண்ணியிருக்கிறார். புரியுதா? அதை கேட்டு கிரியை செய்திருக்கிறார். ஏதோ கேட்டுட்டு விட்டுட்டு போடல. புரியுதுங்களா? ஆண்டவர் அதை கேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, பதிலும் கொடுத்திருக்கிறாரு. நீங்களாக்கி விட்டார்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாரு. சோ உங்களை எல்லா போராட்டத்துக்கும், எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் நீங்களாக்கி விட்டுட்டாரு. ஸோ அதனால நீங்க புதுசா யோசிச்சு இன்னும் நடக்கலன்னு வேதனைப்பட்டிருக்காதீங்க. கிவ் இட் டு தி லார்ட். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்களே, அவர் பார்த்துப்பாரு. சரியா? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ஆண்டவர் பார்த்துப்பாரு, பதில் கிடைச்சாச்சு. அல்லேலூயா. ஸோ தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைக்க போறார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற காரியங்கள், அப்பா நான் ஏழை, நான் ஒண்ணுமே இல்லை, நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நீர் பதில் கொடுத்து அது ஆசீர்வாதமாய் முடிக்கும்படியாக கட்டளையிடுகிறேன். தேவ ஆசீர்வாதம் இறங்கும்படியாக கட்டளையிடுகிறேன். தேவனுடைய இரக்கம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை பாதுகாத்து இடுக்கண்ணிலிருந்து விடுதலையாக்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. Hello, praise the Lord. Daily blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா, இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும், ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும், அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும், டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.